எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி திமுகவுடைய எத்தனை கோடி சொத்து இருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? எத்தனை கோடி சொத்து இருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? சொல்லுங்கள் பார்ப்போம். கலைஞர் ஐயா அவர்கள் திருட்டு ரயிலேறி ஓடி வந்தவர் தமிழ்நாட்டுக்கு. காசே இல்லை அவர்கிட்ட. திருவாரூர்லேருந்து அவர் சொல்லுவார், நாங்கள் தமிழர்கள், நாங்கள் கலைஞர் தான் எல்லாம் பண்ணாங்க, கலைஞர் தான் எல்லாம் செஞ்சார். கலைஞர் ஒன்றுமே பண்ணல நம்மளுக்கு. புரிஞ்சுதுங்களா? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவங்கள்ட்ட பல கோடி சொத்துக்கள். பீச்சில் அவங்களுக்கு சிலை. புரிஞ்சுனா இல்லையா? ஒரு சுற்றுலா பயணங்கள் சுற்றுலா பயணம் ஒரு பப்ளிக் வராங்க, பீச்சுக்கு போகிறாங்க, பார்க்குறாங்க, இயற்கை ரசிக்கிறாங்க. அந்த மாதிரி இடத்துல போயிட்டு அங்கங்கே சிலையை வச்சுக்கிறீங்க. உங்களுக்கு எந்த ஊர்லேயும் இந்த மாதிரிலாம் கிடையாது. எந்த பீச்லேயும் இந்த மாதிரி சிலை வைக்கிறது அலோடே கிடையாது. நீங்கள் அடித்து பாருங்கள் இன்டர்நெட்டில் போயிட்டு. எந்த ஊர்லேயும் பீச்சாக தான் இருக்கும். எந்த ஊர்லேயும் போய் அதை வைக்கிறேன், பேனாக்கு செலவு வைக்கிறேன், மனுஷனுக்கு செலவு வைக்கிறேன், இந்த மாதிரிலாம் எங்கேயும் நான் பார்த்தே கிடையாது. நான் உண்மை தாங்க. நீங்கள் பாருங்கள், துபாயில் பாருங்கள், அபுதாபியில் பாருங்கள், எந்த ஊரில் வேணால் பாருங்கள், யூகே, யூஎஸ், எந்த ஊர்னா பாருங்கள், எந்த ஊர்லேயும் பீச்சாக தான் இருக்கும். ஆனால் நம்ம ஊரில் தான் இவ்வளோ கேவலமாக இருக்குது. அப்போ எப்படி போயின்னு நம்ம தமிழ்நாடு? இப்போ யார் கையில் இத்தனை வருஷமாக நீங்கள் வாழ்ந்துக்கிறீங்க? என்ன கழிச்சிங்க? என்ன பண்ணீங்க? ஒன்றுமே பண்ணல. அவங்க சொன்னதெல்லாம், இவங்களுடைய வாக்குறுதிலாம் பாருங்கள். இவங்க வாக்குறுதி ஒன்றும் இது வரைக்கும் நிறைவேற்றினே கிடையாது. இவங்க தயவு செய்து சொல்கிறேன், திமுகவை அறவே ஒழிக்கும். திரும்ப சொல்கிறேன், திமுகவை ஒழிச்சே ஆகணும் இந்த 2026. நன்றி, வணக்கம்.